ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள், அந்த லைக் தான் தொடர்ந்து வீடியோ போடணுங்கிற ஒரு வாஞ்சியை எங்களுக்கு கொடுக்குது. ப்ளீஸ் தொடர்ந்து நாங்கள் வீடியோ போடுறது உங்களுடைய லைக்னால் மட்டும்தான். சரி, நாங்க கிளம்புறோம். வாமா, ஏர்போர்ட்டுக்கு நேரத்துல வா. பார்த்து போயிட்டு வா. சரிங்க பாட்டி. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. அம்மா சரி. மாமா அழாதீங்க மாமா, அவன் வேலைக்கு தானே போறா, ஒண்ணு இல்ல விடுங்க. அவ சந்தோஷமா வேலைக்கு போனா எனக்கு என்னடா கவலை. அவ எல்லாத்தையும் தொலைச்சிட்டுலடா போயிருக்கா. ஐயா மாமா, அப்படிலாம் யாருக்கும் வாழ்க்கை தொலைஞ்சு போகாது. அவளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, கவலைப்படாதீங்க. எங்க காலம் வரைக்கும். அப்புறம் என்ன மாமா பேச்சு? அவ என் புள்ள, நான் அவளை எப்பயும் வாக்கு கொடுத்ததான், அவளை நான் வாழ வைப்பேன். சரிம்மா, கவனமா இருக்கணும். யார் தயவும் இல்லாத ஒரு நாட்டுக்கு போற, அங்க நீதான் உன்னை பாதுகாத்துக்கிடணும். சரிங்க பாட்டி. அம்மா நீ போயிட்டாமா, நீ போயிட்டு வா. அம்மா அம்மா என்ன மன்னிச்சிரும்மா. ஏகடே, குழந்தையில எல்லாரும் தவறு செய்யறதா, நீங்க தவறு பண்ணாம எந்த புள்ள இருக்கே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்பா ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேல்லப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தங்கம், நீ பத்திரமா போ, போயிட்டு போன் பண்ணு. சரிங்கப்பா. என்ன நர்ஸு காதலை ஏத்துக்கலையா? ஏத்துக்க மாட்டேன்னுட்டான். அவன் கெஞ்சும் பார்த்தான், மிரட்டியும் பார்த்தான். இவன் நான் இப்படியே வந்துட்டு போறேன்னு சொல்லிட்டான். ஆனா நம்ம வீட்டு பொண்ணு எதுக்காக இவ்வளவு தூரம் அனுப்பி வைக்கணும்? இங்கே இருந்தா மனசுல வந்து செத்துருவாடா. நீங்க ஆளுக்காலா இனி பொண்ணு கேட்பாங்க, வைப்பாங்க. அவன் சுதந்திரமா சந்தோஷமா சுத்த முடியாது. ஒரு பொண்ணு கன்னி பருவத்துல கூட சுத்திடலாம். ஆனா ஒரு புருஷனை இழந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரும் இந்த ஊர் மக்களும் அவளை வாழ விட மாட்டாங்க. நாமெல்லாம் இருக்கோம் நானு. அவ எல்லா இடத்துலயும் காயப்படுவா, எல்லா இடத்துலயும் நம்ம இருக்க முடியாது. அவ கண்காணாத இடத்துக்கு போறதா நல்லது. அதனாலதான் அனுப்பி வைக்கிறேன். இன்னொன்னு, அவ ஓரளவுக்கு அவ வாழ்க்கை அவ வாழணும்னா கொஞ்சம் கண்காணாத இடத்துக்கு தான் போகணும். போட்டோம், அவ மனசுல இருக்க வலி, வேதனை, அவ பட்ட அவமானம் எல்லாம் போற வரைக்கும் வெளிநாட்டிலே இருக்கட்டும். நாமெல்லாம் இருக்கோம்ல, அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம். இல்லைன்னு பொம்பளை பழி அவ்வளவு தூரம் அனுப்பதுக்கு பயமா இருக்குன்னு. இல்லைன்னு இப்பெல்லாம் பயங்கரமான செய்தியெல்லாம் நம்ம காதுல வருது. ஏன் முந்தானத்து கூட கரவாக்காட்டுக்கு வீட்டுல பாத்ரூம் இல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்ட குடும்பம் கொண்டா இருந்திருக்கணும். பாத்ரூம் இல்லைன்னு மலம் கழிக்க போன புள்ளைய எல்லாரும் சேர்ந்து கெடுத்து வெட்டி கொண்டிருக்கானுங்க. நம்ம மண்ணு நம்ம ஊர்ல இங்கே இப்படி நடக்கும்போது பயமா இருக்குன்னு. மனுஷன் மிருகமா மாறிக்கிட்டு இருக்கான். மனுஷன் மாறணும். மனுஷன் மாறாம நம்ம எங்க போனாலும் ஆபத்து தான். பூமியில வாழ்ந்தாலும் தான், ஆகாசத்துல பண்ணலையா இடையில கேள்விப்படல, ஏரோப்ளேன்ல பண்ணிக்கிட்ட எவ்வளவு தப்பா நடந்திருக்கானுங்க. எங்க இருந்தாலும் பெண்களுக்கு வர பிரச்சனை வந்துகிட்டு தாண்டா இருக்கும். நீ நானும் மனசு வச்ச மாதிரி எல்லாரும் மனசு வைக்கணும்ல. வெளியில போற பொண்ணுங்களை கூட பிறந்தவளா நம்ம தாயா இப்படி நினைச்சா எதுக்குற அந்த மாதிரி எண்ணங்கள் வரப்போகுது? இப்பெல்லாம் பயனும் சரி பொம்பளை பிள்ளைக்கும் சரி வளர்ப்பு சரியில்லை. அதான் காரணம். பயனுக்கு பொறுப்பு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். கையில மொபைல் கண்ட படத்தை பார்க்கானுங்க, அதை பார்த்துட்டு அப்படியே பண்ணணும்னு நினைக்கானுங்க. பையனுக்கு நல்ல படிப்பும் தொழிலும் தேவை, நல்ல பண்பை கத்து கொடுக்கணும். ஸ்கூல்ல பையனை டீச்சர் அடிச்சுட்டா போராட்டம் பண்ண வேண்டியது. அந்த பையன் எப்படி திருந்துவான்? பிறந்த கையால தான் தன் பையனை பகைக்கிறான். புள்ளனா அடிச்சுதான் வளர்க்கணும். என்னைக்கு ஆசிரியர் கையில இருந்து கம்பு புடுங்கப்பட்டுச்சோ அன்னைக்கே தப்பு ஆரம்பிச்சாச்சு. 5ல விளையாதுது 50ல விளையாது. 5ல அடிச்சு வளர்ந்த புள்ள 50 வயசு வரைக்கும் கெட்டிக்காரனா இருப்பான். காமம், இச்சா, ஆசை எல்லா மனுஷனுக்குள்ளயும் இருக்குதுதான். ஆனா மனுஷனுக்கு தெரியணும் யாருக்கிட்ட அதை எப்படி காட்டணும்னு. மனைவி கிட்ட காட்ட வேண்டியதான், மனைவி கிட்ட மட்டும் தான் காட்டணும். கண்ட படத்தை பார்க்கானுங்க, பார்த்துட்டு அதே புத்தியோட தான் அழிஞ்சிட்டு இருக்கானுங்க. அந்த புத்தியோட அலையும் போது ஏத்தல வந்து பச்சை புள்ளையா, 2 வயசு புள்ளையா, 50 வயசு கிழவியா, என்ன இளவங்களுக்கு தெரியுது. அந்த படம் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். சமுதாய மாற்றங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு மனுஷன் மட்டும் நினைச்சா போதாது, ஒவ்வொரு வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். இவங்க ஏற்கனவே தகாததை பாத்துக்கிட்டு இருக்கானுங்க, இதுல எக்ஸ்ட்ரா போத கஞ்சா என்ன நாடு எங்கடா போய்கிட்டு இருக்கு? இங்க பாரு, ஆபத்து எல்லா இடத்துலயும் இருக்கும். இனி நம்ம காப்பாத்தினா உண்டு. இல்லன்னு பயமா இருக்குன்னு அவ்வளவு தூரம் அனுப்பதுக்கு. எனக்கு என்னமோ இங்க இருக்கிறத விட வெளிநாட்டுல இருக்கிற பாதுகாப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது. அங்க போயிட்டு பத்திரமா தான் திரும்பி வந்தா. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளை திறந்த சித்திரம் ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அசப் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒவ்வொருத்தரும் அவனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? அவன் நல்லபடியா போயிட்டு வரட்டும். இங்க பாரு அண்ணக்கிளி, மாமா சொன்ன மாதிரி நம்ம தான் பாதுகாத்துக்கணும். இங்க யாரும் யாரையும் காப்பாற்ற மாட்டாங்க. மனுஷனுக்குள்ள மனிதன்மை அத்து போச்சுது. இனி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம தான் காப்பாத்திக்கணும். உன்னை நீ தான் ஞானமா காப்பாத்திக்கணும். எந்த இடத்துக்கு போகணும், யாரு கூட போகணுங்கிறத நீ தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். முழுசா எல்லாரையும் நம்ப கூடாது. தூங்கும் போது கூட ஒரு கண்ணை திறந்து வச்சுட்டு தான் தூங்கணும். அந்த காலத்துக்கு நம்ம வந்தாச்சு. சரிங்க பாட்டி. யாரையும் முழுசா நம்பி நீண்ட தூர பயணத்துக்கு போவாத. அது யாரா இருந்தாலும் சரி. நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத. தெய்வம் நம்ம கண்ணுக்கு தெரியட்டாலும் அந்த தெய்வத்தை நம்பு. தெய்வத்தால் ஆகாதுன்னு ஒண்ணுமே இல்லை. நிச்சயம் அந்த தெய்வம் உனக்கு துணையா இருக்கும். நல்லபடியா போயிட்டு வா. சரிங்க பாட்டி. சரிங்கம்மா, நாங்க ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். நானும் வரட்டாமா? இல்லப்பா, வேண்டாப்பா, நான் மாமா கூட போய்கிட்டேன்ப்பா. நீங்க திரும்பி வரும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். இங்க பாருமா, நீ இத்தனை மணிக்கு போய் இத்தனை மணிக்கு வான்னு நான் சொல்ல மாட்டேன்.
இந்த டயத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா பாதுகாப்புங்கிறத நீ தான் உணர்ந்துக்கணும். சரியாம்மா? யார் கூட போற வைக்க எங்க போறங்கிறது முக்கியம் இல்ல. பத்திரமா வீடு வந்து சேர்ந்துருமான்னு உன் மனசுக்கு தோணுச்சுன்னா மட்டும் போ. சரிங்க மாமா. கூட பழகுற எல்லாரையுமே ஒரு சந்தேக கண்ணோடய பழகு. அப்பதான் நீ ஓரளவுக்கு உன்னை காப்பாத்திக்க முடியும். நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் மாமா இது வரைக்கும் நான் இருக்கேன். சரிம்மா. முழுசா நம்பி ஏமாறதை விட கொஞ்சம் சந்தேகத்தோட இருந்தோம்னா நாம உங்க சந்தேகப்பட்ட மாதிரி சரியா போச்சுன்னு நினைச்சு மனசு தேத்திக்கலாம். அதுக்காக தான். சரிம்மா, ரொம்ப கவனமா இருக்கணும். தாய் தப்பா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போற, ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்க மாமா. ஆமாண்ணே, நம்ம ஸ்டேஷன்ல வேலை பார்க்க அவன் தான். அவன் அருண் தானே? ஆமாண்ணே, அவன் தான். அருண், குட் மார்னிங் சார். அப்ப இது உன் குழந்தையடா? ஆமா சார். அப்படின்னா இவன் குழந்தைதான் தூக்கிட்டு வந்தாளா? எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேட்பீங்களா? என்னடா சொல்லு. ஒருவேளை இவனும் இல்ல விரும்புறானா? விரும்பின கல்யாணம் பண்ணி கொடுத்துறான்டா. நல்ல பையன். கல்யாணம் முடிஞ்ச அந்த குழந்தை பிறக்கும் போதே அவன் ஒய்ஃப் இறந்து போச்சுது. ரொம்பலாம் அந்த பிள்ளை வாழவே இல்லை. நல்ல பையன், எந்த கட்டுப்பழக்கமும் இல்லை. ஸ்டேஷன்ல இருக்கான். ஒரு சிகரெட்டோ தண்ணி எந்த பழக்கமும் கிடையாது. நல்லா இருக்குண்ணே. அவன் வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவா. நல்ல பையன் தான். அந்த குழந்தை வேற அவன் அம்மாவை கூப்பிடுது. பார்க்கலாம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். என்ன அருண்? ஒண்ணு இல்ல, காலையில உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. வாங்க அண்ணக்கிளி. சார், நான் இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு ஃப்ளைட்டு. நான் சிங்கப்பூருக்கு கிளம்பிடுவேன். அப்படியா? சரி. உண்மையிலே உங்களை என் பையன் ரொம்ப மிஸ் பண்ணுவான். கொஞ்ச நாள் பழகினாலும் என் பையன் உங்களை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை தாரீங்களா சார்? என்னங்க? அம்மா, வெளிநாட்டுக்கு போறேன். எப்போ வருவேன்னு தெரியாது. நான் வரும்போது நீ நல்லா வளர்ந்துருக்கணும். சரியா? ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கணும். நீ அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது நீ என் கூட இருந்துட மாட்டியான்னு எனக்கு தோணுதுடா. நீ எனக்கு சொந்தமா இருக்க மாட்டியான்னு எனக்கு தோணுதுடா. உன்னை என் கூடயே வச்சுக்கணும் போல இருக்குடா. உனக்காக வாழணும். என்ன முத அம்மான்னு கூப்பிட்டவன் நீதான்டா. என்ன முத அம்மான்னு கூப்பிட்டவன் நீதான்டா. இப்ப புரியுது அம்மாங்கிற வார்த்தை எவ்வளவு புனிதமான வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்குங்கிறது எனக்கு இப்ப புரியுதுடா. உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. சரிங்க சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு நினைச்சேன். என்ன? சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல, தப்பா எடுத்துக்க மாட்டேன். சொல்லுங்க சார். நான் இப்படி கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க சார். பரவாயில்ல, சொல்லுங்க சார். இவனை என்கிட்ட கொடுத்துறீங்களா சார்? என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? சார், நான் உண்மையா சொல்றேன் சார். நான் உண்மையிலே அவனை நல்லா படிக்க வச்சு ஆளாக்குவேன். ஒரு நல்ல மனுஷனை வளர்ப்பேன் சார். சார், நீங்க பயப்பட வேண்டாம். நான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு இந்த புள்ளைய நடுத்தரில் விட்டுருவேன் நீங்க நினைக்கவே வேண்டாம் சார். நான் உங்களுக்கு சத்தியமான இல்லை சார். பத்திரம் போட்டு கொடுக்க என் வாழ்க்கையில நீ எந்த ஆம்பளைக்கு இடமே இல்லை. எனக்கு வாழறதுக்கு ஒரு பிடிமானம் வேணும் சார். இனி எந்த ஆம்பளையும் நம்பதுக்கு என் மனசுல தைரியம் இல்லை சார். இந்த குழந்தைய கொடுத்தீங்கன்னா அவனை என் பிள்ளையா, என் வாரிசா, என் ஆயுசுக்கு நான் வளர்த்து என் கூட வச்சுக்கிடுவேன் சார். சார், அவனை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு நல்ல பொண்ணு கையில அவனை நான் ஒப்படைச்சிட்டு தான் சார் நம்ம விட்டு போவேன் சார். சார், அவனை நல்லா படிக்க வைக்கிறேன் சார். அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறேன். என்ன நம்புங்க சார். எனக்குன்னு ஒரு கல்யாணம் வரைக்கும் நான் தேட மாட்டேன். இவன் ஒருத்தன் எனக்கு போதும். என் பிள்ளைய நான் வளர்த்துக்கிட்டு என் மீதி வாழ்க்கையை நான் கழிச்சிருவேன் சார். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ரொம்ப சின்ன பொண்ணு. ஆமா சார், நான் ரொம்ப சின்ன பொண்ணுதான். ஆனா இவனை என் பிள்ளையா வளர்க்குற அளவுக்கு என் மனசுல தைரியம் இருக்கு சார். இங்கேருந்து நான் வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நான் இவனை நல்லபடியா வளர்க்குறேன் சார். என்ன நம்புங்க சார். சார், உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன் சார். இவனை எனக்கு கொடுத்துருங்க சார். என்ன சொல்லிட்டு இருக்கமா நீ? உனக்குன்னு வாழ்க்கை இருக்கு. இல்ல சார், எனக்குன்னு வாழ்க்கை இல்ல சார். படிச்சிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் காதல் சொன்னாங்கக்காக பெத்தவங்க தூக்கி எறிஞ்சிட்டு அவன் பின்னாடி போனவா சார். உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா? ஆமா சார். புஸ்தகம் தூக்க வேண்டிய வயசுல மாலையும் கழுத்துமா வந்து நின்ன. எதிர்காலம் என்னன்னே தெரியாத போவேன். ஒரு
இன்னொருத்தனை நம்பி போய் 1.5 வருஷம் அவன்கிட்ட இந்த உலகத்துல படாத அத்தனை சித்திரவதையும் பட்டேன். அவன் உடலால காயப்படுத்தின காயத்தை விட அவன் மனசுல ஏற்படுத்தின காயம் மட்டும் என் மனசு விட்டு நீங்கள சார். என் புள்ளிய என் கண்ணு முன்னாடியே கொன்னான். என்னங்க சொல்றீங்க? அங்க இருந்து உயிர் தப்பிச்சுதான் எங்க அம்மா அப்பா கிட்ட வந்து சேர்ந்தேன். அம்மா அப்பா கிட்ட வந்துட்டோன்னு நிம்மதியா இருக்கவா, அடுத்துதான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குமான்னு தெரியாம அம்மா அப்பா கிட்ட வந்தேன். அவங்க பெத்தவங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த உலகம் எங்களை மன்னிச்சு ஏத்துக்காது சார். இந்த உலகம் என்ன ரொம்ப விரட்டுச்சு சார். செத்துலாமா எல்லாம் தோணுச்சுது. எங்க வீட்டுல இருக்க எங்க மாமா கூட என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. ஆனா அவரு கூட சில விஷயங்களை தடுமாறினாரு. அவருக்கே தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும். அவர் என்னத்தான் என் மாமாவா இருந்தாலும் அவரும் ஒரு ஆணுங்கதை நிரூபிச்சாரு. அவர் மனசுக்குள்ள நம்ம 2ஆம் தரமா ஒரு வாழ்க்கையை கொடுக்கறோங்கிற எண்ணம் அவர் ஆள் மனசுக்குள்ள வந்தது. என்னதான் இருந்தாலும் 2ஆம் தரங்கிற வார்த்தை அவர் வாயில சாதாரணமா வர ஆரம்பிச்சது. குடும்பத்துல எல்லாருமே அவரை எனக்கு பேசி முடிச்சாங்க. ஆனா அவர் அப்ப மௌனம் காட்டாரு. அந்த மௌனத்துக்கு காரணம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் உடனே வேண்டான்னு அவரை காப்பாத்துறதுக்காக சொன்னேன். அத்தனை பேரும் என் மேல பழிய போட்டாங்க, அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. ஆனா என்னால சாக முடியல சார். நான் செத்துட்டா எங்க அம்மா அப்பாவுக்கு தண்டனை கொடுத்த மாதிரி ஆயிரும். ஏற்கனவே ஒரு பிள்ளைய பறி கொடுத்துட்டாங்க. இப்ப நானும் ஏதாவது செய்ய போக அந்த மனுஷங்களை உயிரோட கொண்ட மாதிரி ஆயிரும். எங்க அம்மா ஒரு பைத்தியக்காரி சார். உலகத்துல அப்படி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம். அந்த அம்மாவுக்கு தண்டனை கொடுக்க எனக்கு மனசு இல்லை. அதனாலதான் சார் இனி வாழ்க்கையே வேண்டான்னு நான் கண்காணாத இடத்துக்கு ஓடி போனேன். இப்பெல்லாம் எனக்கு யார் மாதிரியும் நம்பிக்கை இல்லை சார். இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம புதிய வாழ்க்கை வாழலாம், பழசெல்லாம் மறந்துட்டு நல்ல வாழ்க்கை வாழலாம்னு சொல்றாங்க சார். பேசுனவங்களுக்கு வேணா மறந்துடும் சார். அந்த வலியை அனுபவிச்சவளுக்கு எப்படி சார் மறக்கும்? எப்படி சார் அவங்கள மன்னிச்சு அவங்க கூட சிரிச்சுக்கிட்டு வாழ முடியும்? அப்படி ஒரு போலி வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சார். அப்படி வாழ்ந்தா நான் செத்தே போயிடுவேன் சார். இனி என் வாழ்க்கையில நான் என்னடா பண்ண போறேன்னு நினைச்சு வெந்து போய் வரும்போது உங்க புள்ள என்ன அம்மானு கூப்பிட்டா. ஏதோ வாழ்க்கையில மறுமலர்ச்சி வந்த மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் வருது சார். சார் நான் சத்தியமா சொல்றேன் சார், நீ என் வாழ்க்கையில நான் யாரையும் தேர்ந்தெடுக்க மாட்டேன். உங்க பிள்ளை எனக்கு கொடுக்கீங்களா சார்? சார் நீங்க எப்ப வேணாலும் பார்க்க வாங்க சார். நீங்க வரதான் சொல்லுங்க, நான் டிக்கெட் போடுறேன் சார். நீங்க வந்து குழந்தைகிட்ட எவ்வளவு நேரம் இருக்கணுமோ இருங்க சார். உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் முழுசா கேட்கல, அவனை நான் வளர்த்து தாரேன்னு தான் சார் சொல்றேன். நான் முழுசா உங்ககிட்ட இருந்து பறிக்க மாட்டேன் சார். சார் நீங்க எப்ப வேணாலும் வந்து பாருங்க சார். ஆனா இவன் என் கூட இருக்கட்டும் சார். ப்ளீஸ் சார். என் வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்க. சாரி. எங்க அம்மாவோட அம்மா அப்பா இங்க தான் இருக்காங்க. யாரை கேட்டு கொடுத்தீங்கன்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணுனா சாரி, போயிட்டு வாங்க. ஏன்னா நான் அப்புறம் நிறைய பிரச்சனை சந்திக்க வேண்டியது இருக்கும். என் குடும்பத்துக்கு பதில் சொல்லதை விட இவங்க அம்மா குடும்பத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அப்படியா? போயிட்டு வர. எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார். எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார். சாரி. சரி சார், நான் போயிட்டு வரேன் சார். அவனை நல்லா பாத்துக்கிடுங்க சார். சார் அவனுக்கு படிப்புக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட தயக்கம் இல்லாம கேளுங்க சார். இல்ல நான் மாசம் மாசம் உங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுறேன் சார். அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுங்க சார். சார் அவன் போட்ஸ் அந்த மாதிரி போகட்டும் சார். அப்படி போனோம்னா இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் அவனுக்கு வராது. நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து வளங்க சார். சார் நீங்க ஒருவேளை சிங்கப்பூருக்குலாம் வரதா சொல்லுங்க சார். நான் டிக்கெட் போடுறேன். அவனை கூட்டிட்டு வாங்க சார். போயிட்டு வரேன் சார். ஓய் வாலே, என்ன மறுபடியும் இந்த பக்கம்? அன்னைக்கிலே உங்ககிட்ட குழந்தை தானே கேட்டா? ஆமா. என்ன இப்படி கேக்குறாங்க? ஏதோ புள்ள கூப்பிட்டான்னு பார்த்தா அவங்க புள்ளையே கேக்குறாங்க. நீங்க ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கலையா? ஏன் புள்ள நான் எப்படி கொடுக்க முடியும்? இல்ல நீங்க சின்ன வயசு. உங்க தங்கச்சி மாற கரையத்தணும், வயசான அம்மாவை பார்க்கணும். உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. நீங்க இப்படியே இருக்க முடியாதுல்ல. அதுக்கு நான் பெத்த பிள்ளைய யார்கிட்ட தூக்கி கொடுக்க முடியுமா? யாருக்கிட்டே கொடுக்கல, அந்த புள்ளையோட தாய்கிட்ட தான் கொடுக்க போறீங்க. என்ன பேசுற? உங்க புள்ளைக்கு இதை விட ஒரு தாய் கிடைச்சிட போறா. என்ன உளறிக்கிட்டு இருக்க? சார் என்ன சார் உங்க பிள்ளைக்கு நீங்க துரோகம் பண்றீங்க? உங்க புள்ள
ஒரு கல்யாணம் பண்ணுவீங்க, கட்டாயமா பண்ணுவீங்க. நீங்க பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்க வயசு அப்படி. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு உங்க வாழ்க்கை. உங்களுக்கு ஒரு துணை தேவை. ஆனா வர பொண்ணு உங்க பிள்ளைக்கு தாயா இருப்பான்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய குணவதியாவே இருந்தாலும் உங்களுக்கு வேணா நல்ல பொண்டாட்டியா இருப்பா. ஆனா உங்க பிள்ளைக்கு தாயா இருக்க மாட்டா. இந்த பிள்ளையோட எதிர்காலம் என்ன சார் ஆகும்? அவ உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாலே, இனி என் வாழ்க்கையில எந்த ஆணுக்குமே இடம் இல்லை, நான் பத்திரம் போட்டு கொடுக்குறேன், அவனை ஒரு நல்ல மகனா வளர்த்து காட்டுறேன்னு. இப்படி ஒரு வாக்குறுதிய உங்களை நம்பி வரவளால கொடுக்க முடியுமா சார்? சொல்லுங்க சார். இப்படி ஒரு வாக்குறுதிய உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இந்த குழந்தைக்கு கொடுக்க முடியுமா? சொல்லுங்க சார். பாசமா இருப்பா, அவளுக்குன்னு ஒரு குழந்தை வர வரைக்கும். அப்புறம் நீங்க உங்க பொண்டாட்டி அவளுக்கு பிறந்த குழந்தைன்னு எப்படி ஒரு வட்டத்துக்குள்ள வந்துருவீங்க? இந்த குழந்தையோட எதிர்காலம். இவன் ஏன் புள்ள, நான் எப்படி விடுவேன்? நீங்க விட மாட்டீங்க சார். ஆனா காலம் உங்களை விட வச்சிரும். இது வரைக்கும் உலகத்துல அதுதான் நடந்திருக்கு. ஒரு குழந்தைய வளர்க்கிறதுக்கு ஒரு தாய் கட்டாயம் தேவை சார். ஒரு தாய் 10 பிள்ளைங்களை வளர்த்துருவா. ஆனா ஒரு தகப்பனால ஒரு குழந்தைய கூட வளர்க்க முடியாது சார். இதுதான் நிதர்சனமான உண்மை சார். ப்ளீஸ் சார், அந்த பொண்ணுகிட்ட உங்க குழந்தைய கொடுத்துருங்க சார். நீ என்ன பேசுற? சரி, எனக்கு ஒண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம். அது அப்புறம் பார்க்கலாம் சார். நான் இந்த குழந்தை மேல எப்படி பாசமா இருப்பேன்னு நீங்க நம்புறீங்க? இது வரைக்கும் நானும் உங்களை சுத்தி சுத்தி வந்தேன். என்னைக்காவது உங்க குழந்தைக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருப்பானா, இல்ல உங்க குழந்தை தான் பார்க்க வந்தானா? ஏன் நான் உங்களை உயிருக்கு உயிரா தான் காதலிக்கேன். உங்களை பார்க்க வரனா அந்த குழந்தை என்னைக்காவது நான் கேட்டிருப்பேன்? முடியாது சார். மனசு எல்லாருக்கும் வராது சார். நான் விரும்பினது என்னமோ உங்களை மட்டும்தான். ஆமா, நான் உங்களை விரும்பினேன். ஆனா உங்க குழந்தைய நான் ஏறத்து கூட பார்க்கல சார். ஒருவேளை உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இது நம்ம புருஷனுக்கு பிறந்த குழந்தை, அவர் ரத்தம் அப்படின்னு ஒரு துளி இறக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த இறக்கம் எத்தனை நாளைக்கு சார்? இறக்கப்பட்டு வர்றதுக்கு பேர் அன்பு இல்லை சார். அன்புங்கிறது உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வரணும். எனக்கு வர்றது இறக்கமா இருக்கலாம், ஆனா அவளுக்கு வந்திருக்கிறது உள்ளத்தின் அன்பு. தனக்குன்னு இந்த குழந்தை வந்துச்சுன்னா நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். அந்த குழந்தை மட்டும் எனக்கு போதும், அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பும் பாசமும் அவன் துணையும் எனக்கு போதும் நினைச்சா பாருங்க, அதுதான் சார் அன்பே. நீங்க சொன்ன எல்லா காரணத்தையும் கூட நான் ஏத்துக்கிடுவேன் சார். கடைசியா ஒரு காரணத்தை சொன்னீங்களே, இந்த குழந்தையோட அம்மாவை பெத்தவங்கன்னு. ஏன் சார் இந்த குழந்தை இத்தனை நாள் இங்க அனாதையா இருக்குது, என்னைக்காவது வந்து அவங்க உரிமை கொண்டாடி இருக்காங்க? இல்ல இந்த குழந்தை தான் வந்து பார்த்தாங்களா? இல்ல. நம்ம மகா பெத்தது தானேன்னு ஒரு நாளாவது வந்து இந்த குழந்தைய பார்த்தாங்களா? இல்ல நம்ம மகா பெத்தது தானே, எங்கிட்ட கொடுங்க நாங்க வளர்த்து கொடுதானே என்னைக்காவது உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்ல மாப்பிள்ளை, என் பொண்ணு தான் வாழ முடியாம போயிட்டா, நீங்க ரொம்ப சின்ன பையன், ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிடுங்க, இந்த குழந்தைய நாங்க வளர்த்து கொடுதானே என்னைக்காவது வந்து சொன்னாங்களா? சொல்லல. அவங்க பையனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதனால. இப்ப புரியுதா சார்? உங்க குழந்தை எங்க போய் நின்னாலும் அனாதையா தான் சார் நிக்கும். ஏன் சார் உங்களுக்கு புரியல? தாய் இல்லாம எந்த குழந்தை எங்க போனாலும் அது அனாதை தான் சார். தாய் இல்லாம தாய் பிறந்த வீட்டுக்கே போனாலும் அந்த புள்ள அனாதை தான் சார். உங்ககிட்டயே நின்னு வளர்ந்தாலும் தாய் இல்லைன்னா அந்த புள்ள அனாதை தான் சார். உங்க அம்மா உங்க தங்கச்சி மாரு நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு அவங்களும் ஒரு குடும்பம் வரும்போது இந்த புள்ள அனாதை தான் சார். இப்போ உங்க அண்ணன் புள்ள நினைச்சு உங்க தங்கச்சி மாரு வளர்க்கலாம். அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குழந்தை அனாதை சார். ஏன்னா அதுக்கு அம்மா இல்ல. அம்மா இல்லாத எல்லாருமே அனாதை தான் சார். அவசரத்துல முட்டாள்தனம் பண்ணிடாதீங்க சார். இப்போ இந்த குழந்தை அனாதை தான் சார். உங்க கையில இருக்கனால அவ எல்லாரும் இருக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல சார், இப்பவும் அவ அனாதை தான். இவ அனாதையா இல்லாம இருக்கணும்னா அந்த பொண்ணு கையில கொடுத்துருங்க சார். அந்த பொண்ணு கைக்கு போச்சுன்னா நீங்க என்னைக்கு வேணாலும் உரிமை கொண்டாட முடியும். அதே நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இது உங்க குழந்தையா இருந்தா கூட நீங்க உரிமை கொண்டாட முடியாது. காலமும் சூழ்நிலையும் உங்களை அந்த அளவுக்கு தள்ளி விட்டுரும் சார். உங்களை கட்டிக்க போறவா இந்த குழந்தைகிட்ட உங்களை உரிமையோட இருக்க விட மாட்டா. இருக்கவும் முடியாது சார். அப்போ மொத்தமா அனாதையா நிக்கிறத விட இன்னைக்கு இந்த பொண்ணுகிட்ட தூக்கி கொடுத்துருங்க சார். நீங்களும் பின்னாடி உரிமை கொண்டாட முடியும். இப்போ இல்ல, எப்பவுமே அவன் உங்க பிள்ளையா இருப்பான் சார். அன்னைக்கு இந்த அம்மா கேட்டாங்க, அதனாலதான் நம்ம அப்பா நம்மளை தூக்கி கொடுத்தாருன்னு உங்களை தேடி வருவான் சார். இப்படி ஒரு உத்தம தாய்க்கு என்ன எங்க அப்பா தத்து கொடுத்தாருன்னு நன்றி சொல்லதுக்கு உங்களை தேடி வருவான் சார்.
நீங்க மட்டும் இப்ப அவனுக்கு துரோகம் பண்ணீங்க. செத்து போனாங்க அம்மா ஆவி கூட உங்களை மன்னிக்காது சார். அவதான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டால சார். தைரியமா கொண்டு கொடுங்க சார். சார் அவ வாக்கு கொடுத்ததா சார். ஏன்னா அசோக்கு போய் நின்னான். அதாவது முத புருஷன் அவ ஏறெடுத்து பார்க்கல. அதே வீட்டுல இருக்க தென்னரசு ஏறெடுத்து பார்க்கல. எல்லாரையும் தூக்கி எரிஞ்சிட்டா. அவ ஏறெடுத்து பார்க்க மாட்டா சார். எனக்கு தெரியும். விரும்பின தென்னரசே விட்டு கொடுத்துட்டா. இனி அவ யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டா. நீங்க தைரியமா உங்க குழந்தை கொடுங்க சார். உங்க காலை விழுந்து கெஞ்சி கேட்கிறேன் சார். சார் உங்க காலை விழுந்து கெஞ்சி கேட்கிறேன் சார். சார் அவகிட்ட கொடுத்துருங்க சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார் கொடுத்துருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் இந்த குழந்தை அவகிட்ட கொடுக்கதா இருந்தா நான் என்னன்னாலும் உங்களுக்கு தரேன் சார். கொடுத்துருங்க சார். என்ன பேசிக்கிட்டு இருக்கா? இல்ல என்னையும் வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த குழந்தைய கொடுத்துருங்க சார். என்கிட்ட இப்ப வேற ஒண்ணும் இல்ல சார். கொடுத்துருங்க சார் அந்த பொண்ணு கையில. அந்த பொண்ணு வாழ்க்கை நாசம்னா போனதுக்கு நானும் ஒரு காரணம் சார். அந்த பொண்ணு இன்னைக்கு இந்த நிலைமையில் நிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம். ஐயோ ஐயோ, என்னமா முடிவெடுத்திருக்க? உங்களுக்கு விருப்பம்னா என்னிடம் இவன் உங்க புள்ள. வேண்டாம் நக்கிலி, வேண்டாம். உனக்கு எதிர்காலம் இருக்கு. வேண்டாம் வேண்டாம் நக்கிலி. உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. வேண்டாம் நக்கிலி. என்னண்ணா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா? ரொம்ப சின்ன புள்ள இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு வந்திருக்கா? அன்னைக்கு வேண்டாமா? வேண்டாம் சார், வேண்டாம் சார், வேண்டாம். உங்க விருப்பம். நான் முழு சம்மதத்தோட வந்திருக்கேன். நீங்க இப்ப யார் பேச்சை கேட்டாலும் நீங்க கேட்கலாம். நான் முழு மனசா குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்க வந்திருக்கேன். அன்னைக்கிலே வேண்டாமா? வேண்டாமா? உனக்கு இன்னும் வயசு இருக்குமா? வேண்டாமா? இல்ல அன்னைக்கு அந்த குழந்தைய வாங்கிட்டு கிளம்பட்டும். மீனக்கா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? அவளுக்கு தேவை இப்பதான் சரியான பாதையை காட்டியிருக்கு. யாரும் தடுக்க வேண்டாம். அன்னைக்கிலே நீ பிள்ளைய வாங்கிட்டு கிளம்பு. அம்மா அம்மா. அவ சொல்றதா சரி. உனக்கான பாதை இப்ப இதுதான். உனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்க போறது இது மட்டும்தான். இப்போ நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்க. இப்போ புரியுதா எதுக்கு அந்தந்த வயசுல அதை பண்ணணும்னு? அனுபவம் வந்து வயசுல தான் கிடைக்கும். காலம் கிடக்கும் போது அனுபவம் கிடைக்கும். தெளிந்த புத்தியோட இருக்கலாம். அதனாலதான் சின்ன வயசுல லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. சின்ன வயசுல எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு அதுக்கு தான் சொல்றாங்க. சரி பிள்ளைய வாங்கிட்டு நீ சந்தோஷமா கிளம்பு. நீ திரும்பி வர்றதுக்காக நாங்களாம் காத்துக்கிட்டு இருப்போம். உங்களுக்கு எந்த மன வருத்தமும் இல்லையா? இந்த பொண்ணு இப்படி கேட்டுட்டானேன்னு சத்தியமா நான் முட்டாள்தனம் பண்ண பார்த்தேன். குழந்தை தாய்கிட்ட இருக்கதான் நல்லது. என்னங்க புடிங்க. என்னதான் ஒரு அப்பை வளர்த்தாலும் அந்த புள்ள அனாலதான். அதே ஒரு தாய்கிட்ட இருந்தா அந்த தாய்க்கு எல்லா உறவும் கிடைச்ச மாதிரி. இந்தாங்க அம்மா போச்சுன்னா சகலமும் போச்சுது. இந்தாங்க உங்க குழந்தைய வாங்கிட்டு கிளம்புங்க. அம்மா கிட்ட வா, அம்மா கிட்ட வா. உங்ககிட்ட இருந்து பிள்ளைய பிரிச்சுட்டுன்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க. உங்க குழந்தை எப்போ பார்க்க நினைச்சாலும் நீங்க எனக்கு ஒரு கால் பண்ணா போதும். உங்களுக்கு டிக்கெட் வரைக்கும் நான் அனுப்பி வச்சிருவேன். நீங்க தாராளமா உங்க குழந்தை வந்து பார்த்துட்டு அவன் கூட எத்தனை நாள் இருக்குன்னு ஆசைப்படுறீங்களோ அவனால இருந்துட்டே நீங்க போகலாம். நீங்க வந்துட்டு போறதுக்கான அத்தனை செலவை நானே ஏத்துக்குவேன். ஏன்னா விலை மதிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு இடம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நான் இந்த குழந்தைக்கு இவ்வளவுதான் நிர்ணயம் பண்ண மாட்டேன். விலை மதிக்க முடியாத சொத்தை கொடுத்துருக்கீங்க. நீங்க எப்போ வந்துட்டு போறாஇருந்தாலும் அத்தனை பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். பாத்தியனே இவ்வளவு பக்குவமா பேசுறானே. எல்லாம் அவ கையில வேலை வருமானம். அவ படிச்ச படிப்பு அவளை இவ்வளவு தெளிவா பேச வைக்க. படிச்சா நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சா கை நிறைய சம்பாத்தியம் பண்ணலாம். கை நிறைய பணம் வந்தா எல்லாத்தையும் வாங்க முடிக்கிற தைரியம் வந்துடும். இந்த சம்பாத்தியம் கொடுக்கிற தைரியத்தை மாதிரி உலகத்துல எதுவுமே கொடுக்காடா. மோட்டரை போட்டு வைப்பியா? கரண்ட் கொஞ்ச நேரத்துக்கு இருக்காதான். இப்பதான் போனை போட்டு சொன்னாங்க. சீக்கிரம் மோட்டரை போட்டு ஏதோ தண்ணி பிடிக்கணும் பிடிச்சு வை. தண்ணி இப்ப மாட்டை பூரா பத்திட்டு வருவான். மாட்டுக்கு தண்ணி வைக்கணும். மோட்டர் போடாம இருந்தாதான் பிற கரண்ட் இருக்காதே சொல்லிட்டேன். மசாலா தான் அரைச்சு வைக்கணும். சீக்கிரம் அரைச்சு வைப்பியா? ஆனந்தி போனை போட்டு சொன்னா. வந்துட்டா என்ன அதிகாரம் பண்ணதுக்கு. எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? என்னது கத்திக்கிட்டு இருக்கனா? மூஞ்சி முறைய பேத்துறேன். இந்த தென விட்டு பேச்சலாம் வேற எங்க வச்சுக்க. காலிக்கில போட்டு நசிக்கிறவன்
இந்த வீட்ல பருமாறது நீ தானடி, உள்ள இருந்து நீ தான வந்த. இப்ப நானே உள்ள போய் போட முடியும்? இல்ல எனக்கு போட முடியாது, நீ என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே. நான் இத நின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், மோட்டர் போட்டுறேன்னு. இல்ல எனக்கு போட முடியாது, எனக்கு பியாதி எடுக்குன்னு சொல்லி இருந்தா நானே போட்டுட்டு போயிருப்பேன். ஓம கொட்ட மாதிரி கல்லூரி மங்கி மாதிரி நின்ன மூளை கட்டவல. சீ, ஒரு முட்டாள் கிட்ட போய் நான் சொல்லிட்டு போயிருக்கேன் பாரு. ஹே தேவலே, ரொம்ப பேசுறேன்னு வச்சுக்க. அடச்சி பாய முட்டாளே. என்ன பார்த்து முட்டாள்னு சொல்லாத, எனக்கு கோவம் வந்துரும். என்ன பண்ணுவ? கோவம் வந்தா என்ன பண்ணுவ? கோவம் வந்தா நாய் பீ கிடக்கு, கோழி பீ கிடக்கு, போய் தின்னடி படி. கூர்க்கட்டா குடும்பத்துக்கு நான் வாச்சிருக்கு பாரு சனிய மாதிரி. இருடே, உனக்கு பெரிய ஆப்பா வைக்கேன். திமிரு இல்ல என்ன சீப்பா ஆக்கவல சீப்பா. முத உன் தகுதி என்னன்னு பாரு எருமை. ஏய், இன்னும் +2 நீ ஒழுங்கா முடிக்கல, ஏதோ தெரியாம காலேஜுக்கு போற. இதுக்கே இவ்ளோ ஆணவம். ஓய்போ, குதிரைக்கு ஏன் கொம்பு கொடுக்கன்னு இப்ப தெரியுதா? உன்ன மாதிரி பிள்ளைங்களுக்குலாம் சில விஷயங்கள் கிடைக்காது. ஏன் தெரியுமா? உங்க புத்தியே முத மாத்து. சனிய வந்து பாச்சிருக்கு பாரு தருணுக்குனே. இனி கூவமே குத்த வச்சிட்டு உட்காரு. கூவ சனிய. ஏய் தெரியுமலே, இந்த வீட்ல என்ன யாருமே இப்படி திட்டவே இல்ல. சிவா ஒருத்தன் என்ன ரொம்ப இப்படி திட்டுதா? சிவா யாரு என்ன திட்டுறதுக்கு? சரி, நான் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னால இனிமே இந்த வீட்ல இருக்க முடியாது. போ, வெளில போடி. சனியன வெளியில போடி. சனியன கரண்ட் போகணும் சொல்லி விட்டவரே நானே. அந்த வீட்டுல மாட்டெல்லாம் குளிப்பாட்டிட்டு இருந்தேன், அதனால தேர்மொழிக்கிட்ட சொல்லி விட்டேன். போதா கரைக்கு எங்க அண்ணன் போன் அடிச்சா, அது சேர்த்து தானே உங்ககிட்ட சொன்னா. நான் கேட்டுட்டு தானே இருந்தேன் அவ சொல்லிட்டு போகும்போது. வீம்புல அவ சொல்லி நம்ம ஏன் செய்யணும்னு நினைச்சிட்டேன். சனிய அவளுக்காக செஞ்சிருக்கேன்டாண்டி, வீட்டுக்கு தேவை இருக்கலாடி. மாட்டை பொத்திட்டு போவானே, இப்ப கொண்டுட்டு வருவானே. சனின உண்மையிலே முட்டாளுடி. அவ சொல்லிட்டாங்க ஒரே ஒரு காரணத்துக்காக மோட்டர் போட வச்சிருந்த பாரு, நீ உண்மையிலே முட்டாளுடி. உன் கோத்தி ஆட்டத்தையும் வேற ஏதாவது வழியில கட்டிருக்கலாம். முட்டாளே என்ன பார்த்து முட்டாளு சனின சொல்லி திட்டிட்டு இருக்கீங்க? முட்டாளு சனினா அப்படிதான் சொல்ல முடியும். சனியன் தானே சொல்ல முடியும். சரி, கொடுத்தடு. தெருமுக்குல போய் அத்தனை கொட தண்ணி நீ எடுக்காம நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நீ தான் எடுக்கணும். வா, தெருமுக்கு போ, அங்க இருந்தே தண்ணி செமந்துட்டு வா. அப்பதான் உன் மரம் மண்டைக்கெல்லாம் அறிவு வளரும். எனக்கு தெரியாது, மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், புண்ணாக்கு கலக்கணும், எனக்கு தண்ணி வேணும். சரி, நான் மோட்டர் போடுன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். வீம்புல அப்போ போ. இன்னைக்கு தெரியும், நீ தண்ணி பிடிக்காம எங்க போக முடியாது. போடி, குடத்தை எடுடே. அதான் சொல்றேன்ல, குடத்தை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்து தெருல போய் தண்ணிய பிடிச்சிட்டு வா. டேய், எனக்கு சும்மா விடாதடா. போடி, போ. உன் வீராப்பியும் காட்டு நினைச்சல, அது இப்படிதான் நடக்கும். போ தண்ணிய பிடிச்சிட்டு நீ வீட்டுக்குள்ள வந்தா போதும். தேவ வீட்டு விட்டு வெளியில போறலாம்டா. போட்டோம். இங்க எடுத்தா 100 குடம், வெளியில போய் பிச்சை எடுக்கணும். எல்லாருக்கும் சவுதி தான். போ. நான் எடுக்க முடியாது. நான் குடத்தை தண்ணி எடுக்க முடியாது. எடுக்காம விட மாட்டேன். நான் சொல்லி மோட்டர் போட போறேன்னு வீம்புல இருந்தல, இப்படி தண்ணி எடுத்து தான் ஆகணும். நான் விட மாட்டேன். போடி, குடத்தை தூக்கு. போ, தெரு முனையில இருக்குது, அங்க இருந்தே ஒரு 100 குடம் தண்ணி தேவைப்படும். முடிச்சு ஊத்து. போ. வீட்டுக்குள்ள ஒரு சுவிட்ச போட உனக்கு கறி வலிச்சது இல்ல? போடி, போ. சுவிட்ச போட கறி வலிச்சா இப்படித்தான் தெருல போய் தண்ணி சமைக்கணும். போ. இன்னைக்கு தண்ணி சமந்தாதான் இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டா. போடி. எழுதுறானே, அவதான் ஒண்ணுக்கு 2 நேரம் வந்து சொன்னாலா இல்லையா? அது நீ அவள அற்பமா நினைக்கிறது? அவ சொன்னாங்கக்காக நீ சுவிட்ச் போடாம வந்திருக்க. யாருக்கு நஷ்டம்? ஒரு சுவிட்ச் போடவே நீ என்ன குறைஞ்சிருப்ப? அப்போ அவ சொல்லி நாம ஏன் போடணுங்கிற ஒரு திமிரு. இந்த திமிரு ஒரு பொண்ணுக்குள்ள இருக்கவே கூடாது. நீ நம்ம வீட்டுக்கு தான் வேலை செஞ்ச, அவளுக்கு வேலை செய்யல. உனக்கு அவ மேல ஏதாவது கோவம், அவளை உனக்கு பிடிக்கலனா அவ சம்பந்தப்பட்டதுல மட்டும் நீ பேசு. இது குடும்பம். நீ இன்னைக்கு குடும்பத்துல கை வச்சிருக்க, நாளைக்கு அவளை பழி வாங்கதான் நினைச்சு நீ குடும்பத்துக்கு வச வைக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்குது? எப்ப உனக்குள்ள பழி வாங்குதல் வந்ததோ அப்பமே நீ குடும்பத்துக்கு வாழ தகுதி இல்லாத புள்ள. போ, நீ செஞ்ச பாவத்துக்கு நீ தான் தண்ணி நினைக்கணும். அவன் சொன்ன மாதிரி 100 குடம் தண்ணி எடுத்து ஊத்து. அப்பதான் அந்த உடம்புல இருக்க திமிரு குறையும். வீட்டுல ஒரு வேலை செய்ய சொன்னா அவ சொல்லி நம்ம செய்யணுமானே நீ இருந்திருக்க. போ கொட்டத்துல தண்ணி பிடி. போ. தெருல யாராவது கேட்டாங்கன்னா, என்னமா இது வரைக்கும் தண்ணி பிடிக்க வெளியில வந்தது இல்லையா, இப்ப ஏன் வந்திருக்கான்னு கேட்டா சொல்லு. தேய்மொழி சொல்லி நான் சுவிட்ச் போடணுமானே ஆங்காரத்திலயும் அகங்காரத்திலயும் உட்கார்ந்துருந்தேன். அதான் என் புருஷன் என்ன வெளியில வந்து தண்ணி பிடிக்க வச்சுட்டாவனே சொல்லு. போ. நான் எதுக்கு வெளியவே தண்ணி பிடிக்க போனோம்? நீ தானே தப்பு பண்ணுன, நீ தான் போணும். கிளம்பு. போ, தண்ணி பிடிக்க போ.
மானத்தையா வாங்கிக்கிட்டு இருக்க மானத்தை போடி. என்ன கொடா இந்த புடி. தொட்டிய போற நிறைச்சிருக்கணும். இப்ப அன்னைமார் வந்து குளிப்பாங்க, அவங்களுக்கு தண்ணி இருக்கணும், குடிக்க தண்ணி இருக்கணும். எல்லாத்தையும் பிடிச்சு வைக்கல. புடிச்ச இப்போ